விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 15 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ள இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வனச்சரகர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியினர் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் மரண சுவடு மறையும் முன்னரே மீண்டும் அதே பாணியில் அப்பாவியின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் வலுவடைய துவங்கியுள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கஞ்சா கடத்தியதாக மாரிமுத்து மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாகவும், போதிய ஆதாரங்கள் இல்லாததால் கடந்த 29ஆம் தேதி நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ததாகவும் செய்திகள் உலா வந்தன. அன்று மாலையே அவரை வேறு ஒரு வழக்கில் வனத்துறை கைது செய்துள்ளதை பார்த்தால் ஏதோ ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை போல தெரிகிறது என்றும், காரணம் திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் மூர்க்கத்தனத்தால் லாக்அப் மரணங்கள் பெருகி வருவதையும், அரசு அதிகாரிகள் உட்பட ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அதை மூடி மறைக்க முயற்சிப்பதையும் நாம் பலமுறை கண்டுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். இனியும் இதுபோன்ற அராஜகங்கள் தொடர்வதை நாம் அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாரிமுத்துவின் குடும்பத்திற்கு ரூபாய் 15 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்குவதோடு அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ள இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்றும் நயினார் நாகேந்திரன் அறிக்கையில் கூறியுள்ளார்.